கமல்ஹாசன் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படம் அறிவிப்பு. ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 173 திரைப்படம் 2027 பொங்கலன்று திரைக்கு வரும் என கமல்ஹாசன் பதிவு. ஹரியானாவில் வாக்குகள் திருடப்படாமல் இருந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருக்கும். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி அதிரடி குற்றச்சாட்டு. ஒரு வாக்குச்சாவடியில் ஒரே பெண் 223 ஓட்டுகளை போட்டதாகவும் பரபரப்பு புகார். ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு தொடர்பான குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என தேர்தல் ஆணையம் பதில். ஹரியானாவில் வாக்காளர் பட்டியல்களுக்கு எதிராக எந்த மேல்முறையீடுக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று விளக்கம். ஹரியானாவில் காங்கிரஸ் முகவர்களே எந்த புகாரும் அளிக்கவில்லை. முறைகேடுகளை தடுக்க வாக்காளர் பட்டியல் பலமுறை சரிபார்க்கப்பட்டது. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த நிர்வாகியுமான கிரண் ரிஜிஜு பதிலடி. ஹரியானா வாக்கு திருட்டு தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட வலுவான சான்றுகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. பாஜகவின் தேர்தல் வெற்றியின் நம்பகத்தன்மை மீது சந்தேகங்கள் எழுந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நேர்மையில்லாமல் குறுகிய மனப்பான்மையுடன் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் விவகாரம் தொடர்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. கரூர் துயரம் குறித்து உச்சநீதிமன்றம் கூட்டு வைத்ததை முதலமைச்சர் மறந்துவிட்டாரா? உச்சநீதிமன்ற உத்தரவை வாசித்து காட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என இப்போதே எழுதிவிட்டு செல்லுங்கள். 2026 திமுகவுக்கு தோல்வி உறுதி என்று குறிப்பிட்டு விஜய் அதிரடி பேச்சு. தமிழக வெற்றிக் கழக கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். கட்சி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக அழைப்பை விஜய் நிராகரித்ததாக தகவல். மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு நடக்கும் நட்சத்திர விடுதி முன் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தர்ணா. அனுமதி படிவம் இல்லாதவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என்றதால் பவுன்சர்களுடன் வாக்குவாதம். சேலம் அருகே கார் பார்க்கிங் பிரச்சினை தொடர்பான மோதல் எதிரொலி. அன்புமணி ஆதரவாளர்கள் அளித்த புகாரில் அருள் உள்பட 40 பேர் மீது வழக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு தராத திமுக அரசு வரும் தேர்தலில் படுதோல்வி அடையும் என அன்புமணி ஆவேசம். வெளிநாட்டு போதைப் பொருட்கள் கிராமங்களிலும் கிடைப்பதால் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு. ஜாய் கிறிஸ்டில்டாவை திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. சமையற் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை.
எனக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான். DNA சோதனைக்கு தயாராக இருப்பதாக ஜாய் கிறிசல்டா அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் முன்னேற்பாடுகள், SIR நிலைப்பாடு, செங்கோட்டையன் விவகாரம் குறித்து பேச்சு என தகவல். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து விளக்கமளிக்கவே காவல்துறை கூச்சப்பட வேண்டும். மாணவியை 4 மணி நேரம் போலீசார் கண்டுபிடிக்காதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கேள்வி. கரூர் CBI அலுவலகத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர்கள் 3 பேர் ஆஜர். விஜய் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை. உரிமையியல் பிரச்சினை தொடர்பான புகாருக்கு காவல் நிலையத்தில் விசாரணை நடத்துவது சட்டவிரோதம். காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினால் விசாரணை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. ஈரோடு அருகே அங்கன்வாடியில் மாயமான 6 வயது சிறுவன் சடலமாக மீட்பு. பெரும்பள்ளம் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக திடுக்கிடும் தகவல். தஞ்சாவூரில் தனியார் பேருந்து மோதி 2 சக்கர வாகனத்தில் சென்ற தொழிலதிபர் உயிரிழப்பு. பேருந்து கண்ணாடிகளை உடைத்த உறவினர்கள் சடலத்துடன் சாலை மறியல் போராட்டம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆண்கள் பெண்கள் போராட்டம். கோயில் வழிபாடு பிரச்சனையில் ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருச்சி, அரியலூர், திருவண்ணாமலை உள்பட 9 மாவட்டங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவாலயங்களில் அன்னாபிஷேக விழா. திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலத்தை அரசு சுவாதீனம் எடுத்த விவகாரம். வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசின் புதிய மினி பேருந்து திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தனியார் பேருந்து ஆபரேட்டர்கள் தொடுத்த வழக்கில் உத்தரவு. மக்கள் நலனுக்கான சில திட்டங்களை நாம் அனுமதித்தே ஆக வேண்டும். தெருநாய்களுக்கு கருத்தடை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்திய நிலையில் அழுதபடி வலுக்கட்டாயமாக வெளியேற்றம்.
தனியார் பள்ளி கட்டடங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க கோரிய வழக்கு. தமிழக கல்வித்துறை முதன்மை செயலாளர் 3 மாத காலங்களில் உரிய முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் அருகே பெண்ணை தாக்கியதாக நடிகர் ஜிபி முத்து மீது வழக்கு பதிவு. மனைவி உள்பட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா கடத்திய வாலிபர் அதிரடி கைது. 1.5 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல். பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை. கனமழையால் கொடைக்கானல் புலவிச்சார் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியின் எழில் கொஞ்சம் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியீடு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே கீரம்பூரில் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. மின்கம்பம் மீது மோதி பேருந்து கவிழ்ந்ததில் ஒருவர் பலி, 5 பேர் காயம். அமெரிக்காவின் நியூயார்க் நகர முதல் இந்திய வம்சாவளி மேயர் என்ற பெருமையை பெற்ற ஜோரான் மம்தானி நகரின் முதல் இஸ்லாமிய மேயர் என்ற புகழையும் பெற்றார்.